நான் வந்து கேஸ் பேரோல் சொல்யூஷன் என்ன செய்யணும் நான் உங்களுக்கு விரிவாக பார்க்குற மக்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த கேஸ் பேரோல் சொல்யூஷன்ஸ் நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம பேரோல் செஞ்சு கொடுக்குறோம். பேரோல்னா சேலரி கால்குலேஷன். சேலரி கால்குலேஷன் அதில் என்ன இருக்க போது மாதம் முடிஞ்சு சம்பளம் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஓகே, ஆனால் அது கிடையாது. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் என்ன சில நுணுக்கங்கள் இருக்குது நம்ம சொல்லும் போது தான் நிறைய பிஸ்னஸ் ஓனருக்கு புரிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஓகே, இப்போ பேசிக் மினிமம் வேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 1700 ringgit. ஓகே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1005 தான். அந்த 1007 வந்து இப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 1007 பேசிக் இருக்கும்போது அதுக்கு வேண்டிய வந்து நம்ம இபிஎஃப் சொக்ஸோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஓகே, இபிஎஃப் சொக்ஸோனா எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு எம்ப்ளாயர் சைட்ல இருந்து 13%, எம்ப்ளாயி சைட்ல இருந்து 11% மைனஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக எடுக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு annual leave என்டைட்டில்மெண்ட் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு சொந்த வேலைக்காக லீவ் அப்ளை பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அது கண்டிப்பாக வந்து அன்பெய்டில் தான் போகும். அப்போ அந்த அன்பெய்டில் போகும்போது அப்போ அவங்க சேலரி வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மைனஸ் பண்ணுற சேலரிக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஃப் சொக்ஸோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1007 பேசிக் நான் போட்டுட்டேன், ஆனால் அவங்க லீவ் அந்த மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆனால் அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் அந்த முழு சேலரிக்கு தான் அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. பை ரைட் அன்பெய்ட் லீவுக்கு வந்து இபிஎஃப் கொடுக்க தேவையில்லை. ஓகே, அன்பெய்ட் லீவுக்கு இபிஎஃப் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம். ஓவர் டைம் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா இபிஎஃப் கொடுக்க தேவையில்லை. அதாவது வந்து ஒரு நாளைக்கு அவங்க 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 மணி நேரம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓவர் டைம் இருக்குது. ஓவர் டைம் என்டைட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க ஓவர் டைம் செஞ்சாங்கன்னா அந்த ஓவர் டைமுக்கு வந்து இபிஎஃப் கொடுக்க தேவையில்லை. ஆனால் கட்டாயமாக சொக்ஸோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாகணும். ஆனால் இது நிறைய பேர் பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுவாங்க, இபிஎஃப் ஓவர் டைமுக்கும் இபிஎஃப் சொக்ஸோ சேர்த்து கொடுத்துருவாங்க. ஒரே பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. சில பேர் சொக்ஸோவே விட்டுறது இல்லை. அப்போ அந்த சொக்ஸோ விட்டாதனால என்ன பிரச்சனை நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை இப்போ வச்சுங்களேன், இப்போ நான் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 8 மணி போல் ஒரு 9 மணி போதில் நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். ஆனால் நான் ஓவர் டைம் செஞ்சு நான் கம்பெனி விட்டு விளையாடும் போது மணி 8 மணி. ஆனால் எனக்கு வேலை 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு. சொக்ஸோ எப்படி கவர் பண்ணுவாங்கன்னா 1 hour அட்வான்ஸ் அண்ட் 1 hour பின்னாடி. இப்போ வேலை நேரம் 9லேருந்து 6னா 8 மணிலேருந்து சொக்ஸோ கவர் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எனக்கு வேலை 6 மணிக்கு முடியுதுன்னா 7 மணி மட்டும் தான் என் கவரேஜ் பேசிக் சேலரிக்கு. ஆனால் நான் வேலை முடிஞ்சு போகும்போது 9 மணி, நான் 10 மணிக்கு அடிப்படுறேன்னா என் சேலரியிலேருந்து என் ஓவர் டைம்லேருந்து அந்த கம்பெனி வந்து சொக்ஸோ கட்டியிருந்தா மட்டும்தான் சொக்ஸோ கிளைம் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த சொக்ஸோ வந்து அவங்க சொக்ஸோ ஆஃபீஸில் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஓவர் டைம் வந்து அவங்க சொக்ஸோ கட்டலை. இட்ஸ் பியாண்ட் த ஒர்க்கிங். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி ஒரு தொழிலாளிக்கு வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அவங்க வந்து இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஓவர் டைம் செய்ய சொல்கிறாங்களே, நம்மளுக்கு அந்த ஓவர் டைம் வந்து சொக்ஸோ கட்டி இருக்காங்களா நம்ம முதலாளிட்டு கேட்கலாமா? ஹெச்ஆர்டி தாராளமாக கேட்கலாம். அது அவங்க உரிமை அவங்க கேட்கணும். அப்போ அவங்க கேட்கும் போது இன்னும் வந்து அவங்க அந்த பேசிப்பில் அவங்க பார்க்கலாம். பேசி பார்க்கும்போது அவங்களோட வந்து ஓவர் டைம் செய்யாததுக்கு வந்து எவ்வளோ சொக்ஸோ கட்டியிருக்காங்க, ஓவர் டைம் செய்யும் போது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா சின்னதாக பார்த்தா ஒரு காமன் சென்ஸ் தானே. நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம ஓவர் டைம் செய்யல, நம்ம பேசிக்கில் வந்து இவ்வளோ சொக்ஸோ கட்டியிருக்காங்க, நம்ம ஓவர் டைம் செய்யும்போது கூட கட்டியிருக்காங்க, ஏன்னா கூட வரும், அது நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ பேசிக் சேலரிக்கும் ஓவர் டைமுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு செய்யாத போதும் செய்யும் போது நம்ம பார்த்துக்கலாம். இல்லை இன்னும் கிளியராக அவங்களுக்கு தெரியணும்னா அவங்க முதலாளி கிட்ட இல்லை அங்கே கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் கிட்ட அவங்க கேட்டாங்கன்னா விவரம் அவங்க கொடுக்கணும், சொல்லணும். சரி, இப்போது பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு வேறு எதாவது கேள்வி இருந்துச்சுன்னா எனிதிங் இப்போ ரிகார்டிங் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிக்கலாம். எனிதிங் இல்லை எனக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன், இது கரெக்டாக என் முதலாளி வந்து இந்தமாரி காஜியை வந்து புத்தகம் பண்ணுறாரு, இது சரியா, இது புத்தகம் பண்ண முடியுமா, அதுக்கு நாங்கள் என்ன ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்க கேட்கலாம். அல்லது வந்து ஒரு முதலாளியாக இருக்கீங்க, இப்போ என் கையில் ஒரு 5 ஸ்டாஃப் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து நான் கரெக்டாக பேரோல் பண்ணணும், இந்த கரெக்டாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம். அதே நேரத்தில் நீங்களும் கண்டிப்பாக நம்மளை வந்து அணுகலாம்.